வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல சிக்கன் குழம்பு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை எல்லாமே நம்ம தாளிச்சுக்கலாம். பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனா வதங்கணும். அப்பதான் இந்த குழம்புக்கு டேஸ்டே. அதனால நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌனா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இதிலே சேர்த்துடலாம். உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிடும். அதனால நம்ம இந்த உப்பை போட்டுட்டோம். நல்லா கிளறிடலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி ஒரு ஸ்பூன், பூண்டு ஒரு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை வாசம் போடாது. இதே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமா சில்லி பவுடர், கூடவே நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தாக்கா நம்ம சிக்கன் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரணும். கொஞ்சமா மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு தயிர் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணிட்டு அந்த சிக்கனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன்ல நல்லா சேரும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். சிக்கனை ஸ்லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டாக்கா குழம்பு ரெடி ஆயிடும். மூடி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் அமர்த்திடலாம். இது நல்லா ப்ரெஷர் அடங்கவும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்துருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் குழம்பு நல்லா வந்துருக்கு. இது வந்து நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த குழம்பை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கு. குழம்பு நல்லா 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு குழம்பு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா கம கமன்னு வித்தியாசமான ஒரு சிக்கன் குழம்பு.